ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லி. ஆனால் இதே தாவீது 22வது சங்கீதத்திலே 1வது வசனத்திலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி புலம்புகிற கதறுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அப்படி புலம்பிய அப்படி கதறிய அதே தாவீது இப்பொழுது 23வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் என்று அங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும் பொழுது தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று கலங்கக்கூடாது. காரணம், அந்த பாடுகளுக்கு முன்பதாக, அந்த கஷ்டங்களுக்கு முன்பதாக, அந்த உபத்திரவங்களுக்கு முன்பதாக நமக்காக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த பாடுகளை கடந்து, அந்த உபத்திரவங்களை கடந்து நீங்கள் வந்து என்கேதி என்கிற இடத்துக்கு வரும் பொழுதுதான் அப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, முன்குறித்து அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற நன்மைகளை உங்கள் கண்கள் காணும் பொழுது அது ஆச்சரியமாயிருக்கும், அது அற்புதமாயிருக்கும், மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். ஆக உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதீர்கள், போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் பொழுது பயப்படாதீர்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் அதற்கு முன்பதாக உங்களுக்கான பந்தியை ஆயத்தப்படுத்தி இந்த நாளிலும் வைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.